Hello students, இந்த வீடியோவில் I was about to அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தி நம்முடைய ரியல் லைஃப்பில் எப்படி இங்கிலீஷ் பேசுவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த I was about to அப்படிங்கிற ஃப்ரேஸை நாம் எந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்துவோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு செயலை நீங்கள் செய்யலாம்னு இருந்தீங்க ஆனால் செய்யலை, இப்போது ஏன் அந்த செயலை செய்யலை அப்படிங்கிறத ஒரு காரணத்தோடு சொல்வதற்கு நாம் இந்த I was about to அப்படிங்கிற ஃப்ரேஸை இங்கிலீஷில் பயன்படுத்துவோம். இப்போது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்றைக்கி காலையில் நீங்கள் வாக்கிங் போகலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க, இன்றைக்கி நீங்கள் ஏன் காலையில் வாக்கிங் போகலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நான் வாக்கிங் போகலாம்னு இருந்தேன் ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்? நான் வாக்கிங் போகலாம்னு இருந்தேன் ஆனால் போகலை. என்ன காரணம்? மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நான் வாக்கிங் போகலை. ஓகே, இன்னும் புரியதற்காக இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக கால் பண்ணவே இல்லை, உடனே அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இன்னைக்கு கால் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நான் கால் பண்ணலாம்னு தான் இருந்தேன் ஆனால் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷில் பேசும் பொழுது நாம் இந்த I was about to அப்படிங்கிற ஃப்ரேஸை நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் உனக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன் ஆனால் அதற்கு ஒரு ரீசன் சொல்லுவோம் இல்லையா, அதை எந்த டென்ஸில் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸை மட்டும் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க. ஓகே, நான் உனக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன். இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கால் பண்ணு அப்படிங்கிறதா மெயின் வேர்ப். இந்த கால் பண்ணு அப்படிங்கிற மெயின் வேர்பை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? கால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மெயின் வேர்பை அப்படியே இந்த I was about to அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் பயன்படுத்தணும். அப்போது I was about to call அப்படின்னு அர்த்தம், நான் கால் பண்ணலாம்னு இருந்தேன். யாருக்கு? தமிழில் பாருங்கள், அந்த தமிழ் சென்டென்ஸில் பாருங்கள், யாருக்கு? உனக்கு. அப்போது யூ. I was about to call you, நான் உனக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன். ஓகே, இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்? நான் உனக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன் ஆனால் பண்ணலை. என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். இப்போது இதே மாதிரி சென்டென்சஸை ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் அவனுக்கு உதவி செய்யலாம்னு இருந்தேன். நான் அவனுக்கு உதவி செய்யலாம்னு இருந்தேன். இதில் மெயின் வேர்ப் என்ன? உதவி செய். அப்போது ஹெல்ப். அப்போது இந்த ஹெல்ப் அப்படிங்கிற வேர்பை இந்த I was about to அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் அப்படியே பயன்படுத்தணும். அப்போது I was about to help அப்படின்னா என்ன மீனிங்? நான் உதவி செய்யலாம்னு இருந்தேன். யாருக்கு? தமிழ் சென்டென்ஸில் பாருங்கள், யாருக்கு? அவனுக்கு. அப்போது ஹிம். I was about to help him, நான் அவனுக்கு உதவி செய்யலாம்னு இருந்தேன் ஆனால் செய்யலை. அதற்குரிய ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் சமைக்கலாம்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு மெயின் வேர்ப் என்ன இந்த சென்டென்ஸில்? சமை. அப்போது குக். அப்போது I was about to cook அப்படின்னா என்ன மீனிங்? நான் சமைக்கலாம்னு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் ஒயிட் ஷர்ட் போடலாம்னு இருந்தேன். இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் என்ன? அணி. அதாவது ஒயிட் ஷர்ட் அணிதல் அப்படிங்கிறதா இங்கே மெயின் வேர்ப். அப்போது வியர். இப்போது I was about to wear அப்படின்னு அர்த்தம், நான் அணியலாம்னு இருந்தேன். என்னது? ஒயிட் ஷர்ட். அப்போது I was about to wear ஒயிட் ஷர்ட் அப்படின்னா என்ன மீனிங்? நான் ஒயிட் ஷர்ட் அணியலாம்னு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் டீ போடலாம்னு இருந்தேன். இங்கே மெயின் வேர்ப் என்ன? டீ போடு அப்படிங்கிறதா மெயின் வேர்ப். அப்போது டீ போடு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? மேக் ஏ டீ அப்படின்னு சொல்லுவோம். மேக் ஏ டீ அப்படின்னா டீ போடு அப்படிங்கிற மீனிங். அப்போது I was about to make a tea அப்படின்னா என்ன மீனிங்? நான் டீ போடலாம்னு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் டிவி பார்க்கலாம்னு இருந்தேன். இங்கே மெயின் வேர்ப் என்ன? பார். பார் அப்படிங்கிறத இங்கிலீஷில் வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது I was about to watch அப்படின்னா நான் பார்க்கலாம்னு இருந்தேன். என்னது? டிவி. அப்போது I was about to watch டிவி அப்படின்னா நான் டிவி பார்க்கலாம்னு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள்.
நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் என்ன? சொல் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். அப்போது டெல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஐ வாஸ் அபவுட் டு டெல் அப்படின்னா என்ன மீனிங்? நான் சொல்லலாம்னு இருந்தேன். யாருக்கிட்ட? உங்ககிட்ட. அப்போது யூ. ஐ வாஸ் அபவுட் டு டெல் யூ. நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் அவகிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் என்ன? கேள் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். அப்போது ஆஸ்க். அப்போது ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் அப்படின்னா என்ன மீனிங்? நான் கேட்கலாம்னு இருந்தேன். யார்கிட்ட? அவகிட்ட. அப்போது ஹெர். ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் ஹெர். நான் அவகிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் குளிக்கலாம்னு இருந்தேன். இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் என்ன? குளி. அப்போது டேக் ஏ பாத். அப்போது ஐ வாஸ் அபவுட் டு டேக் ஏ பாத் அப்படின்னா நான் குளிக்கலாம்னு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் வாக்கிங் போகலாம்னு இருந்தேன். இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் என்ன? போ அப்படிங்கிறதா மெயின் வேர்ப். அப்போது கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வாக்கிங் போ அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? கோ ஃபார் எ வாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஐ வாஸ் அபவுட் டு கோ ஃபார் எ வாக் அப்படின்னா என்ன மீனிங்? நான் வாக்கிங் போகலாம்னு இருந்தேன். ஓகே, இப்போது அந்த ரீசனோட எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்பு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது, எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்குது, எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தூங்கணும் போல இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் நான் உன்னை அழ வைக்க நினைக்கல, நான் உன்னை தொந்தரவு செய்ய நினைக்கல, நான் உன்னை அவமானப்படுத்த நினைக்கல. இது இன்னொரு டைப் ஆஃப் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நாம் அந்த ரீசனோட எப்படி பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் வாக்கிங் போகலாம்னு இருந்தேன், ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வாக்கிங் போகலாம்னு இருந்தேன். இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் அபவுட் டு கோ ஃபார் எ வாக் அப்படின்னு சொல்லணும். ஐ வாஸ் அபவுட் டு கோ ஃபார் எ வாக் அப்படின்னா நான் வாக்கிங் போகலாம்னு இருந்தேன். நெக்ஸ்ட் ரீசன் என்ன? ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இதை எந்த டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். ஐ வாஸ் அபவுட் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தும் போது அதற்குரிய ரீசனை எந்த டென்ஸில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஓகே, மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சென்டென்ஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது? பட் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். பட் ஆனால் இட் ஸ்டார்டட் ரெய்னிங் அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிற மீனிங். நான் வாக்கிங் போகலாம்னு இருந்தேன், ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஐ வாஸ் அபவுட் டு கோ ஃபார் எ வாக் பட் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் குளிக்கலாம்னு இருந்தேன், ஆனால் தண்ணி இல்லாமல் போச்சு. ஃபர்ஸ்ட் நான் குளிக்கலாம்னு இருந்தேன். எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் அபவுட் டு டேக் எ பாத். ஐ வாஸ் அபவுட் டு டேக் எ பாத். நெக்ஸ்ட் ரீசன் என்ன? ஆனால் தண்ணி இல்லாமல் போச்சு. எப்படி சொல்கிறது? பட் தேர் வாஸ் நோ வாட்டர். இது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பட் தேர் வாஸ் நோ வாட்டர் அப்படின்னா என்ன மீனிங்? ஆனால் தண்ணி இல்லாமல் போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் அவகிட்ட கேட்கலாம்னு இருந்தேன், ஆனால் அவள் போயிட்டா. ஃபர்ஸ்ட் நான் அவகிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் ஹெர். ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் ஹெர். நான் அவகிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆனால் அவள் போயிட்டா. இந்த சென்டென்ஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது? பட் ஷீ லெஃப்ட். பட் ஷீ லெஃப்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் அபவுட் டு டெல் யூ. ஐ வாஸ் அபவுட் டு டெல் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆனால் நான் மறந்துட்டேன். இதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது? பட் ஐ ஃபர்காட். பட் ஐ ஃபர்காட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் டிவி பார்க்கலாம்னு இருந்தேன்,
ஆனால் கரண்ட் போயிடுச்சு. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஃபர்ஸ்ட் வந்து நான் டிவி பார்க்கலாம்னு இருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு வாட்ச் டிவி. ஐ வாஸ் அபவுட் டு வாட்ச் டிவி. நெக்ஸ்ட்டு வந்து ஆனால் கரண்ட் போயிடுச்சு. இதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது? பட் த பவர் வெண்ட் ஆஃப். பட் த பவர் வெண்ட் ஆஃப்.